வணக்கம் சார். உங்கள் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சுதா காசுன்னு சுதாகர் கஸ்டமர் பேசுகிறேன். நிறைய கஸ்டமர் வந்து ஷாப் வீடியோ போடுங்க சார். என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கணும்னு சொன்னீங்க. நிறைய வண்டிங்க இருந்தது சார். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இருக்கிற வண்டிங்க ஒரு ஷாப் வீடியோ போடுற மாதிரி சார். நம்ம பார்க்குறது கமர்ஷியலில் டாடா ஏசி 2021 சிங்கிள் ஓனர் சார். இது எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது, ஃபைனான்ஸ் இல்லாத வண்டி இது. வண்டி எடுத்தால் கஸ்டமரை சரண்டர் பண்ணி கொடுத்துருந்துக்கிறாரு. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,70,70,000 கேட்டிருக்காங்க சார். அது பிக்சர் கிடையாது, நெகோஷியபிள் தான். கிட்ட வந்து பாருங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி சார். ஹோண்டா சிட்டி பெட்ரோல் வேரியன்ட் 2005 6 ரிஜிஸ்ட்ரி 2026 வரைக்கும் எஃப்சி லைவில் உள்ள வண்டி. இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி, பெட்ரோல் வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,35,000 சார். கிட்ட வாங்க, ஒரு சின்ன நெகோஷியபிள் இந்த வண்டி கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ சார். டாடா டியாகோ 2016 அக்டோபர் 2031 அக்டோபர் வரைக்கும் எஃப்சி லைவில் உள்ள வண்டி. இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது சார். ஏசி எல்லாமே பக்கா கண்டிஷன் இருக்கக்கூடிய வண்டி. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,45,000 ஃபிக்ஸைடு கேட்குறாரு சார். கிட்ட வந்து பாருங்க, வண்டி சூப்பர் குவாலிட்டியாக இருக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா i20 டீசல் சார். 2012 4th ஓனர். இது ஒரு டீசல் வேரியன்ட் மேகனா. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, ரிவர்ஸ் கேமரா, டச் ஸ்க்ரீன் செட்டு. ஏசி எல்லாமே பக்கா கண்டிஷன் இருக்கக்கூடியது. டயர் பாயிண்ட் எல்லாமே பக்காவாக இருக்கும். வண்டி எடுத்தால் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வண்டி ஓட்டலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி தான். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2,25,000 கேட்குறாங்க சார். கிட்ட வாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2,10, 2,5 வரைக்கும் இந்த வண்டி ஃபைனலாக எடுத்து கொடுத்தலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் சார். மாருதி ஸ்விஃப்ட்லேயே எல்டிஐ, அதாவது டீசல் வேரியன்ட். டீசல் வேரியன்ட் ஏசி பவர் ஸ்டேரிங் வண்டி. ஏசி பக்கா கண்டிஷன் இருக்கும். இன்ஜின் ஐஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். எஃப்சி பார்த்தோம்னா 2010 லாஸ்ட் 11ஆம் மாதம். எஃப்சி வந்து இன்னும் 6 மாதம் லைவில் இருக்குது. இன்சூரன்ஸ் 6 மாதம் லைவில் இருக்குது. இது ஓனர் மட்டும் 4th ஓனர் சார். வண்டி வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இது ஒரு ஒயிட் கலர் வண்டி. மாருதி ஸ்விஃப்ட் எல்டிஐ டீசல் வேரியன்ட்டு. இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பாருங்க, 2,15,000 கேட்டுருந்தாரு. இப்போ அவர்கிட்ட பேசி வெரி ஃபைனலாக 2 லட்சம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துருந்தீங்கிறாரு. கிட்ட வந்து பாருங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ரிட்ஸ் சார். மாருதி ரிட்ஸு 2010 6ஆம் மாதத்து வண்டி. 2010 6, 2025 6ஆம் மாதம் எஃப்சி. அதாவது எஃப்சி எக்ஸ்பைரி ஆகி ஒரு 10 நாள் ஆகுது சார். எஃப்சி முடிஞ்சிருக்கு, இன்சூரன்ஸும் முடிஞ்சிருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் ரெனியூ பண்ணணும். சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இது விடிஐ டீசல் வேரியன்ட்டு. விடிஐ ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வரக்கூடிய வண்டி. ஏசி, இன்ஜின் ஆயிஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,75,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்து நிற்கிறாரு. கிட்ட வந்து பாருங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி. நிறைய கஸ்டமர் வந்து கமர்ஷியலில் லோடு எதுனா ஓட்டுறதுக்கு, ஒரு சின்ன ஃபேமிலிக்கு, ஒரு அதுக்கு மளிகை கிடைக்காதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே கஸ்டமர் எண்டில் பேசி கொண்டு வந்திருக்கோம். 2007 8 ரிஜிஸ்ட்ரி 2029 வரைக்கும் எஃப்சி லைவில் உள்ள வண்டி. இன்சூரன்ஸ் இன்னும் ஒரு 6 மந்த் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது. டயர் பாயிண்ட் எல்லாமே பக்காவாக இருக்கும். எம்டிஎஃப். இதுக்கு நம்ம கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பாருங்க, வெறும் 1,25,000 தான் கேட்டிருக்காரு. இன்ஜின் நாய்ஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். நேரில் வாங்க, ஒரு சின்ன நெகோஷியபிள் இந்த வண்டி எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ சார். மகேந்திரா ஸ்கார்பியோ வண்டியே வேறு லெவல் இருக்கும். அந்த அளவுக்கு குவாலிட்டியான பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. வண்டி சூப்பராக இருக்கும். வண்டி வந்து ஏசி எல்லாமே பக்கா கண்டிஷன் இருக்குது. 2006 மாடலு 8ஆம் மாதம். 2027 8ஆம் மாதம் வரைக்கும் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் லைவு. வண்டி வந்து இன்ஜின் ஏசி பக்காவாக இருக்கும். இன்ஜின் ஏசி, பாடி லைன் எல்லாமே பக்காவாக இருக்கும். 4 வீலுமே அலாய் வீல் வரும் சார். இதில் டயர் மட்டும் ஆவரேஜாக இருக்கும். டயரு 4 வீலுமே அலாய் வரும். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பாருங்க, வெறும் 2,70,000 கேட்டிருக்காங்க. அது ஃபிக்ஸட் கிடையாது சார், நெகோஷியபிள் தான். கிட்ட வாங்க, முடிஞ்ச அளவுக்கு ரேட் வந்து கஸ்டமர்கிட்டே பேசி ரேட்டு நெகோஷியபிள் பண்ணலாம். வண்டியில் வந்து எந்த வேலையுமே கிடையாது. வண்டி எடுத்தால் வாட்டர் வாஷ் பண்ணால் போதும். அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி தான். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பாருங்க, 2007 மாடல். எஃப்சி பார்த்தோம்னா 2027 வரைக்கும் லைவ்ல இருக்கு. இந்த வண்டி வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. 4 டயருமே புது டயர் தான். 4 டயருமே புது டயர் தான். இது ஒரு டீசல் வேரியன்ட்ல 3rd ஓனர் கண்டிஷன் இருக்குது சார். இது 3rd ஓனர் கண்டிஷன் இருக்குது. இதுவும் ஏசி ஒர்க்கிங் வண்டி தான். டிங்கர் வேலை சின்னது இருக்கு, அதை எடுத்து பண்ணினோம். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்க 2,30,000 ரூபாய் கேட்குறாரு. 2,30,000 கேட்குறாரு. அது ஃபிக்ஸடு கிடையாது சார். கிட்ட வாங்க, இந்த வேலைக்கெல்லாம் எவ்வளோ மைனஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மைனஸ் பண்ணி கஸ்டமர்கிட்டே பேசலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பாருங்க, 2 பிளாக். அதுக்கடுத்தது ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் போட்டோம். அதுக்கடுத்து பிளாக் பாருங்க, 2007 மாடல் இது.
2027 வரைக்கும் எஃப்சி லைவ்ல உள்ள வண்டி. இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது. இதில் டயர் பார்த்தோம்னா ஆவரேஜாக ஒரு 4 டயருமே ஒரு 80 காசு கண்டிஷன் இருக்கு. 4 டயருமே 80 காசு கண்டிஷன் இது. இது ஏசி ஒர்க்கிங்ல உள்ள வண்டி சார் இது. ஏசி வந்து ஒர்க்கிங்ல உள்ள வண்டி. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்க வெறும் 2,30,000 கேட்டிருக்காரு சார். அது கூட ஃபிக்ஸடு கிடையாது. கிட்ட வாங்க முடிஞ்ச அளவுக்கு ரேட் நெகோஷியபிள் பண்ணலாம். வண்டி வந்து ஏசி எல்லாம் பக்கா கண்டிஷன் இருக்கு சார். இந்த பிளாக்ல பக்காவா இருக்கும் ஏசி எல்லாம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி பாருங்க சார். மகேந்திரா ஜெயிலோ 2009. இந்த வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது. எஃப்சி இன்சூரன்ஸ் நேம் ட்ரான்ஸ்ஃபர் 3மா கஸ்டமரே பண்ணி கொடுத்துருக்கிறாரு. வண்டி எடுத்த ஒரு பேனெட்டு மேலே டாப் டச்சப் மட்டும் பண்ணால் போதும். பெயிண்டிங் டல் ஆகிட்டு இருக்கு. வண்டியில் வேலைன்னு பார்த்தோம்னா ஒரு 2-3 இடத்துல சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குது. அது வரைக்கும் பண்ணால் போதும் சார். இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸு நேம் ட்ரான்ஸ்ஃபர் முதல் கொண்டு வந்து கஸ்டமரே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்க வெறும் 2,35,000 கேட்டிருக்காங்க சார். கிட்ட வாங்க இன்னும் கூட ஏதாவது சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ல இந்த வண்டி பேசி எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பாருங்க சார். மாருதி 800. இது வந்து 98 மாடல். இன்ஜின் பக்காவாக இருக்கும். பாடி லைனிங் எல்லாமே பக்காவாக இருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது சார். இல்லை எல்லாமே வண்டி சூப்பராக இருக்கும். இது வந்து டிரைவிங் கற்றுக்கிறவங்களுக்காகவே இந்த வண்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டிக்கு வந்து கஸ்டமர்கிட்ட பேசி ஃபைனலாக 28,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்க சொல்லிக்கிறார் சார். இது லாஸ்ட் ரேட்டு. 28,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்க சொன்னார். வண்டி எடுத்தால் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது இன்ஜினு. எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும்தான் சார் கிடையாது. 28,000 ரூபாய்க்கு ஃபைனலாக இந்த வண்டி கிடைக்கும். நேரில் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800 சார். மாருதி 800 இது ஒரு கோல்டு கலர் வண்டி. கோல்டு கலரு 2001 மாடல். 2001 எம்டிஎஃப் இது. அதாவது எம்டிஎஃப் சார். வண்டி எடுத்தோம்னா எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். வண்டியில் வந்து வேலைன்னு எதுவுமே கிடையாது. எஃப்சி 2.5 வருஷம் இருக்கும். இன்சூரன்ஸ் லைவ்ல 1 வருஷம் இருக்கிற வண்டி. டயர் பாயிண்ட் எல்லாம் பார்த்தோம்னா ஆவரேஜாக ஒரு 60-70 காசு கண்டிஷன் இருக்குது. வண்டி எடுத்து ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி அந்த அளவுக்கு அப்படியே தெளிவாக ஓடல சார். அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி தான். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பாருங்க 68,000 ரூபாய் கேட்டார். அவர்கிட்ட பேசி 65,000 ரூபாய்க்கு இந்த வண்டி வந்து ஃபைனலாக கொடுத்துடலான்னு சொல்லிக்கிறார் சார். நேரில் வாங்க முடிஞ்சால் அதிலும் ஒரு சின்ன நெகசிபிள் இந்த வண்டி எடுத்து கொடுத்துலாம். இது எம்டிஎஃப் அதாவது எலக்ட்ரானிக் இன்ஜின். எம்டிஎஃப் வண்டி எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. கேஸ்லையும் ஓட்டிக்கலாம், பெட்ரோல்லையும் ஓட்டிக்கலாம். இந்த வண்டி பெட்ரோலு வித் கேஸு எல்பிஜிலையும் ஓட்டிக்கலாம், பெட்ரோல்லையும் ஓட்டிக்கலாம். வண்டி வந்து குவாலிட்டியாக இருக்குது சார். வண்டி வாட்டர் வாஷ் பண்ண போதும். அந்தளவுக்கு தெளிவான வண்டி தான். அதுக்கடுத்து கிரவுண்டுக்கு அந்த பக்கம் இருக்கு பாருங்க சார். அந்த பக்கம் ஒரு 4-5 வண்டிங்க இருக்குது. அந்த வண்டிக்கு போயிட்டு வீடியோ வந்து எடுக்க முடியல. அப்படியே லைவாக காட்டுற பாருங்க சார். ஜெயிலோ இருக்குது. அந்த பக்கம் மாருதி வர்ஷா இருக்குது, இண்டிகா இருக்குது. 3 வண்டி இருக்குது. அந்த பக்கம் ஆல்டோ 1 இருக்குது சார். எல்லாம் தெளிவான வண்டி தான். நீங்கள் நேரில் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ரேட்டுங்கெல்லாம் நெகோஷியபிள் பண்ணி எடுத்து கொடுத்துடலாம். இந்த பக்கம் திருப்பு. நிறைய கஸ்டமர் வந்து ஷாப் வீடியோ போடுங்க சார். என்னென்ன வண்டி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே வெள்ளிக்கிழமை வந்து ஷாப் வீடியோ போடுறேன் சார். சனிக்கிழமை வந்து நம்ம எப்பவுமே சனிக்கிழமை தான் போடுவோம். இப்போ வெள்ளிக்கிழமை போடுறோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆஃபீஸ் வந்து அதிகமாக ரொம்ப நேரம் இருக்க முடியல. அதனால ஞாயிற்றுக்கிழமை நிறைய கஸ்டமர் வர்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. திங்கக்கிழமை வாங்க. மற்ற நாள் எல்லா நாளுமே 8 to 8 கண்டிப்பாக ஆஃபீஸ் உண்டு. நம்ம ஆஃபீஸில் இப்போ இருக்கிற வண்டி அத்தனையுமே ஷாப் வீடியோ போட்டிருக்கு சார். திங்கக்கிழமை நமக்கு அநேகமாக நாளைக்கு 2 வண்டி நம்ம கை கிடைக்கணும். அந்த வண்டியும் வீடியோ போடுறேன். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு டு சோழிங்கருக்கு போகிற வழியில் ஜம்புகுளம் கூட்டு சார் நம்ம லொக்கேஷனு. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வர்றதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சார். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு போஸ்ட் ஆகும். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல தெளிவான வண்டிங்களை எடுக்கலாம். போன ஒரு 5 நாளைக்கு 6 நாளைக்கு முன்னே வண்டிங்க நிறைய வண்டிங்க இருந்தது. எல்லாமே கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு 10 வண்டி சோல்டு சார். எல்லா வண்டிங்களும் வருது போயிட்டே இருக்கும். 10 வண்டிங்க சோல்டுங்க. தெளிவான வண்டிங்க. ரேட்டுங்கெல்லாம் நெகோஷியபிள் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு முழு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.